ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக. சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் கிழக்கி சித்தரை நான் வழிபாடு செஞ்சேன், எனக்கு காட்சி தரல, இதெல்லாம் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவும், இல்லை நம்ம மனசை என்னால் ஒருநிலைப்படுத்த முடியல, அது எப்படி செய்யறது அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவும் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்காருங்க. அந்த உட்கார அந்த நேரத்தில் 10 வரைக்கும் எண்ணுங்க மெதுவாக. அதாவது 10லேருந்து 10, 9, 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணுங்க. அப்போ உங்களுடைய மனசு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். அது மட்டும் இல்லை, அப்படி செஞ்சு கூட என்னால் முடியல அப்படின்னா, உங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனையை எப்பயுமே மனசில் ஓடிட்டே இருக்கும்போது உங்களால் மனசை ஒருநிலைப்படுத்த முடியாது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கான பயிற்சியை எடுங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலையில் எழுறீங்க, எழும்போது எழுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் எழுந்து உக்காந்துக்கோங்க. கிழக்கு திசை பார்த்து உக்காந்துக்கோங்க. உக்காந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது இன்றைக்கி நடக்கணும்னு சொல்லிட்டு மனசார ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த நீங்கள் உக்காந்த இடத்துல இருந்தே பூமியை தொட்டு வணங்குங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் செய்வீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த மாதிரி செஞ்சிட்டு வரேன், தினந்தோறுமே செஞ்சிட்டு வரேன். காலையில் எழுந்து கிழக்கு திசை பார்த்து முதல்ல உக்காந்துக்குவேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவையோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட நான் சொல்கிற மாதிரி பேசுவேன். அதுக்கப்புறம் தான் பூமியை தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் எழுந்து மற்ற வேலையே பார்ப்பேன். இதை ஒரு பயிற்சியாக செஞ்சு பாருங்கள். 2 நாள் 3 நாள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மனசு ஒரு நிலைப்படும். இப்படி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். சரி, இந்த நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் இத்தனை நாள் வழிபாடு செஞ்சேன், அத்தனை நாள் வழிபாடு செஞ்சேன், இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறீங்க. பொய் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு கடவுளையே வழிபாடு செய்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை நமக்கு பிரச்சனை கடவுளே நீ தீர்த்து வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் உடனே நடக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவங்க கடவுளை நம்பி இந்த கடவுள் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுற விதமும் இருக்குது. அதே போல் ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் உதவி பண்ணுவார்னா, கடவுளே நேரில் யாருக்குமே உதவி பண்ண மாட்டார். யார் மூலியமாவது வருவார், யார் ரூபத்துலையாவது வருவார். அப்படிங்கிறத தான் நம்ம கடவுளே உதவி செஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே போல் தான் இந்த தீப ஒளியை பாருங்கள். எனக்கு இந்த தீப ஒளியில் காட்சி தெரிஞ்சது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா உங்கள் மனசு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை இவங்கெல்லாம் சொல்கிறது பொய் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஒரு காட்சி தெரிஞ்சாலும் கண்டிப்பாக உங்களால் அது உணர முடியாது. முதல்ல நம்பிக்கை வேணும். நம்ம சித்தர்கள் அப்படிங்கிறவங்கள நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன் நானே பார்த்துருக்குறேன் கண் கூட. நான் இந்த ஒசூரில் பிரம்மமலைன்னு ஒரு இடம் இருக்குது. பிரம்மமலை ஒசூருக்கு பேர் போனதே காசிக்கு அடுத்து ஒசூரை தான் சொல்லுவாங்க. ஏன்னா 3 மலையும் இருக்கிற ஒரே இடம் ஒசூர். இந்த இடத்துல பிரம்மமலையில் என் கண்ணு முன்னாடி அவங்க சிவன் கோயில், அது குகைக்குள்ளே இருக்குது சிவன். அந்த சிவனை மனோர்மணி நாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்திராட்சி அம்மாவும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல உட்காந்து அவங்க தியானம் பண்ணதான் என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். இது இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதே போல் அவங்க யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமாக பேச மாட்டாங்க. நமக்கு ஒரு நல்லது நடக்குது இல்லை கெட்டது நடக்குது அப்படின்றத அறிவுறுத்துறதுக்காக மட்டும்தான் அவங்க நம்மக்கிட்ட வாய் திறந்து பேசுவாங்க. சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறவங்க மட்டும் இந்த வழிபாடு செஞ்சால் போதும். நம்பாதவங்க அது உங்களுடைய விருப்பம். அதுக்காக இது இந்த மாதிரி எல்லாம் பொய் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க.
சித்தர் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அது பல பேருக்கும் தெரியும். தெரிஞ்சிட்டும் நீங்கள் மேலும் மேலும் இப்படி தயவு செஞ்சு பேட் கமெண்ட் கொடுக்காதீங்க. உங்களால் முடியல அப்படின்னா விட்டுடுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க செய்கிறாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது. அதை வச்சு தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர இல்லை அப்படிங்கிறத யாரும் பார்த்ததும் கிடையாது. அதே போல் நமக்கு நடக்காத அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த சித்தருடைய வழிபாடு செய்யுங்க. நம்பாதவங்க விட்டுடுங்க. உங்களுக்கு எது இஷ்டமோ அதை செஞ்சுக்கோங்க. அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் சித்தர் உங்களுக்கு காட்சி தரல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சஷ்டி திதி இந்த அக்டோபர் 8 சஷ்டி வருது. இந்த சஷ்டி திதியில் கண்டிப்பாக சித்தருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா எனக்கு கிடைச்சதே முருகப்பெருமானுடைய அருளால் தான் நான் இந்த சித்தர் வழிபாடே செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். இதுதான் உண்மை. கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானுடைய அருளால் கண்டிப்பாக இந்த சித்தர் வழிபாடு செய்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். மனசை அமைதிப்படுத்திட்டு ஒருநிலைப்படுத்தி அதுக்கப்புறமா அந்த மந்திரத்தை உச்சரிங்க. அதுவும் சஷ்டி திதி அன்னைக்கு 1008 முறை நீங்கள் அந்த மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும். அப்போ நீங்கள் எதை கேட்டாலும் கிடைக்கும். அப்படி அதனால் தயங்காமல் வழிபாடு செய்யுங்க. மந்திரம் சொல்கிறதால 10 நிமிஷம் நம்ம ஒதுக்கி மந்திரம் சொல்கிறதால நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஆக போகிறதில்ல. நிச்சயமாக அந்த மந்திரம் உச்சரிக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி வழிபாடை செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த வழிபாடு செஞ்சு உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைத்து சொந்தங்களுக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.